இனிய மல்டி மில்லினியர் தோனி அவர்களான நடுவர் அவர்களுக்கு வணக்கம். அவர் தான் சார் டாப் 10 பணக்கார வரிசையில அவரும் ஒருத்தர் சார். அந்த நிலைமையில உங்களை வச்சு பேசுறேன், சந்தோஷப்படுங்க. இப்ப என்னை உள்ள அனுப்புறதுக்கு நீ இப்ப ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்தியாவில் 10 பணக்காரர்கள நான் ஒருத்தனா. நான் பாட்டுக்கு நிம்மதியா திண்டுக்கல்ல செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை கொண்டு போய் விசாரணை நடத்தி உள்ள வைக்கணும்னு நீ இப்போ ஐடியா பண்ணிட்டு இருக்க. நீ பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. அவருதான் சிவாஜி கணேசன். பார்த்தா நீ உலக சிவாஜி கணேசனா இருக்க. என்ன அழகான அடே அப்பா. இதுல இருந்தே தெரியலையா நான் எதை பத்தி பேச போறேன்னு? செல்வத்தை பத்தி தான் சார். வாழ்வின் இன்பத்தை தீர்மானிப்பது செல்வ வளம் தான் சார். சார், நம்ம சமூகத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு சார். அது என்னன்னா குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர்னா என்னன்னா, பெற்றோர்கள் வீட்டுல இருக்கிற வறுமையின் காரணமா அந்த பிள்ளைங்களை ஃபேக்டரிஸ்ல கொண்டே வேலைக்கு விடுறாங்க. ஆனா அந்த தொழிலாளர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? குறைந்த ஊதியம் தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை அதிக வேலை வாங்குறாங்க. புத்தக சுமையை தூக்க வேண்டிய வயசுல வீட்டு சுமையை தூக்குறாங்க சார். அப்ப அவங்க வீட்டுல செல்வம் இருந்திருந்தா அந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்க முடியும், வாழ்ல இன்பமா வாழ்ந்திருக்க முடியும். அங்கெங்க போச்சு சார் உங்க அன்பு, அறிவு, உழைப்பு? செல்வம் தான் சார் எல்லாத்துலயும் பேசும். கோயிலுக்கு போவீங்களா சார்? போவேன். கோயிலுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டீங்க. போறது ஒன்றும் தப்பு இல்லை, போவேன், போய் பார்க்க போவேன். சரி, கோயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டீங்களா? சாமி கும்பிடுவீங்க? கும்பிட்டு இருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்சோடனே அர்ச்சனை தட்டோட யார் வருவா? பூசாரி வருவார். வருவாரா? வருவாரு. 5 ரூபா போட்டீங்கன்னு வைங்க, விபூதி தருவாரு. 10 ரூபா போட்டீங்கன்னு வைங்க, பூ தருவாரு. மேடம் தலைக்கு பூ தருவாரு. 50 ரூபா போட்டீங்கன்னு வைங்க, சாமி கழுத்துலக்கு மேல அடுத்த நிமிஷம் உங்க கழுத்துல. பாப்பா ரொம்ப தெளிவா இருக்கிய. பெரியாருடைய சிந்தனைகள் இன்னும் சாகவில்லை என்ற அந்த எண்ணத்தை உண்மையில எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி. என்ன அழகா ஒரு சின்ன ஒரு பிள்ளை மனசுல பாருங்களேன். கோயிலில் கூட பாருங்க, ரூபாய்க்கு தகுந்த மரியாதை. பாப்பா நீ 50 ரூபாயோட நிப்பாட்டிவிட்ட. ஒரு 500 ரூபா கொடுத்தோம்னா சாமிக்கு பக்கத்தில் ஸ்டூலை போட்டு உட்கார வச்சிருவேன். 1000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சாமிக்கு பக்கத்தில் நம்ம தொட்டு பேசலாம், என்ன பெருமாள் நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. 1 லட்ச ரூபா கொடுத்தோம்னா பெருமாளை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க. பெருமாளை நீங்கள் வச்சுருந்துட்டு ஒரு 2 நாள் கூட அப்படின்னு, இன்னும் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 4 நாள் கூட வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி பாப்பா நீ இதை அப்படி கண்டுபிடிச்ச? அடே அப்பா. சார், அடுத்து திருமணம் அப்படின்னா பெண்களோட வாழ்க்கையில் அது ஒன்று முக்கியமானது சார். இப்போ திருமணமாகி பெண்கள் எங்கே போகிறாங்க? புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி சும்மாவா போகிறாங்க? சும்மாவா போகிறாங்க? இல்லையே. 5 லட்சம் பணமாவோ 10 லட்சம் ரொக்கமாவோ 100 பவுன் நகையோ 50 பவுன் நகையும் போட்டால் தான் அந்த பிள்ளை அங்கே போய் இன்பமாக வாழும். இல்லாட்டி கண்ணை கசக்கிட்டு பிறந்த வீட்டில் நிற்கும். அப்ப ஒரு பெண்ணோட திருப்பு முனையே கல்யாணம் தான். ஒரு வாழ்க்கை ஒரு இக்கட்டான சூழ்நிலை கல்யாணத்துல நிர்ணயிக்கப்படுது. அதுவே ஒரு செல்வ வளத்தை வச்சுதான் சார் இதாகுது. அப்ப அந்த பெண்ணோட வாழ்க்கையிலையும் செல்வ வளம் இருந்தாதான் சார் அந்த பிள்ளை புகுந்த வீட்டுல போய் இன்பமா வாழுவா. இந்த கருத்துக்காகவே கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் பிறந்திருப்பேன். அவன் 5 காசு கூட இல்லாம இந்த கருத்துக்காக உன்னைய கட்டி சந்தோஷமா இருப்பான் தாயி. உண்மையில இன்னைக்கு நான் சொல்றேன், ஏ அப்பா. விருதை பட்டணம் எல்லாம் கட்டணம், கையை நீட்டினால் காசு மேல கொட்டணும் அப்படின்னு நான் பாடுறேன். இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப படிப்பு ரீதியா நான் ஒண்ணு சொல்றேன் சார். அந்த பாட்டுல தொடர்ச்சி தெரியாதா உனக்கு? குடிக்கிற தண்ணி காசு, கொசுவ விரட்ட காசு, ஆட்டோமீட்டர் காசு, திருட்டு வீடியோ காசு, போலிச்சாமியார் காசு, அட பொணத்தின் நெத்தியிலும் காசு, கடவுளை மனுஷன் காட்டி கொடுக்க யூதாஸ் வாங்கினான் காசு. மைக் செட் போட்டவர் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா கையில வாங்குவார் காசு. நீங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கீங்க. நானும் அந்த இப்படிலாம் வராம கொஞ்சம் ஏழ்மையா வரேன். என்ன வரேன் சார், நான் இதுக்கு முன்னாடி பட்டிமன்றத்தில் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நம்மகிட்ட அன்பா இருந்திருக்கோம்.
கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க, அட்மிஷன் போட்டு விடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 5 லட்சம் வாங்கினா தான் அட்மிஷன் போடுன்னு சொல்லியிருக்காங்க. போட்டுருவீங்களா? நான் ஒரு காலேஜ் வச்சுருந்தா உண்மையிலே உனக்கு இலவசமாக போட்டு தந்திருப்பேன்ப்பா. உனக்கு நான் இலவசமாக போட்டு தர்றேங்கிற எண்ணம் என்கிட்ட இல்லாதனால தான் என்கிட்ட காலேஜ் இல்லை, அதனால தான் போட மாட்டீங்க. அப்போ அந்த இடத்துல செல்வம் தானே பேசுது. நான் அன்பா அவங்ககிட்ட வரேன்னு சொன்னேன், அப்போ அந்த இடத்துல அன்பு பேசலை. அறிவா அவங்ககிட்ட கேள்வி கேட்டேனே, அந்த அறிவு பேசலை. அப்போ எங்கே போனாலும் காலேஜில் சீட்டு வாங்கினா கூட காசு தான் சார் தேவை. ஒரு மனுஷன் படிக்கிறதுனா ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிறது கூட காசு தான் தேவை. 150 இருந்தால் தான் உள்ளே விட்றாங்க. ஏன்னா ஸ்லேட் வாங்கணும், குச்சி வாங்கணும், என்னது பென்சில் எரேசர்லாம் வாங்கணும். டென்ஷன் ஏறிடுச்சா, பிபி கூடிடுச்சா, மருந்து வாங்கிடவும் காசு வேணும், பணம் தான். பாதாள வரையும் பாயும், கட்டையில போனாலும் காசு வேணும், கல்லறையில் தூங்குனாலும் காசு வேணும். நோ மணி நோ மணி நோ மணி நோ மணிடா. பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது கண்ணீரிலே. எதுக்கு பாடுறான்? வறுமையில் பாடுறான். அவள் பாடுறா, அவள் குழந்தையில. அப்போ அவள் அன்பா பாட்டு பாடுறா. அவள் எதை நினச்சி பாடுறா? நீங்கள் சொல்லலாம் அன்பா பாட்டு பாடுனா, அன்பா பாட்டு பாடுன்னு சொல்லலாம். அவள் எதை நினச்சி பாடுறா? செல்வம் தானே பாடுறா. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் செல்வம் இல்லைன்னா இங்கே ஒன்றும் நடக்காது. எல்லாரும் ஜென்டில்மேன் படம் பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன நடக்கும்? மெரிட்டில் செலக்ட் ஆகிருப்பான், போய் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கேட்க போவான். அங்கே அவர் சொல்லுவார், 5 லட்சம் கொடுத்தாதான்ப்பா சீட்டு அப்படின்னு சொல்லுவார். அவனோ என்னது, அவனோ ஒரு அப்பளம் போடுற ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். அவனாலலாம் 5 லட்சம்லாம் பட்ட முடியாது. அவன் மன கஷ்டத்தோட போவான் ரோட்டுக்கு, அவனாவே தற்கொலை பண்ணி இறந்துருவான். இந்த மாதிரி விஷயம் நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு சார். அப்போ எங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள்லாம் படிக்கணும்னா காசு இருந்தால் தான் சார் படிக்க முடியும்.